Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது கார்த்திகை தீபம் நெய்வேத்தியத்திற்காக மிளகு அடை செய்ய போறோம். இந்த மிளகு அடை வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது என்னன்னா இது வந்து ஒரு கார்த்திகை தீப புனிதமான நேரத்துல செய்யக்கூடிய நெய்வேத்தியத்திற்கான ஒரு பொருள் தான் இது. அதாவது ரொம்ப விசேஷமானதும் கூட. இது மிளகு அடைக்கு வந்து நம்ம என்னன்னா புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம், பச்சரிசி இது கூட தால் எல்லாமே ஒரு கைப்பிடி, உளுந்து மட்டும் நம்ம ஜாஸ்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 hours வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மிளகு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தவால வந்து வார்த்தெடுக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வெள்ளை அடை செய்ய போறோம். அதாவது மிளகு அடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி எந்த கப்ல அளக்குறோமோ அதே அளவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி போட்டுக்கோங்க, அதே அளவு நம்ம எடுத்துருக்கிறோம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 1 கைப்பிடி, இது வந்து ஆப்ஷனல் தான். துவரம்பருப்பு 1 கைப்பிடி. இது கூட நம்ம உளுந்து மட்டும் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு போடணும். 1 2 3 கைப்பிடி போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சதான் நான் இப்போ காமிக்கிறேன். இதை வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஊறிடுச்சு. நீங்க 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஆட்டிக்கலாம். ஆட்டிட்டு இது கூட என்னன்னா ஸ்பெஷலி வந்து மிளகு சேர்த்தணும். அதுதான் வந்து நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு முக்கியமானது, மிளகு அடை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு மிக்சியில கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே சேர்த்துறது இல்லை, இந்த மிளகு மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். இந்த மிளகை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பத்து, அதாவது கோகனட் பைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா கொஞ்சம் நரப்பா, அதாவது கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம அரைச்சதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மீதியும் அரைச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து பருப்பெல்லாம் ஊறினதுனால உங்களுக்கு நல்லா நல்லா வரும். இப்போ நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சிருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அதாவது தேங்காய் செட் இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா பருப்பு போட்டுக்கிறதுனால நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலை நம்ம வந்து ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனாலும். ஏன்னா நான் வந்து வெள்ளை அடைங்கிறதுனால கருவேப்பிலை ஆட் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து இந்த மிளகு வந்து ரொம்ப ஸ்பெஷல், திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தவால வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு அடை சுட்டு எடுத்துக்கலாம். என்னென்னா கிரீஸ் பண்ணி விடுங்க, அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இது லைட்டாக இது பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் வந்து புளி பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுக்கலாம். ஓரத்தில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே பறக்க விட்டுக்கோங்க. நடுவில் ஒரு சின்னதாக ஒரு புளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மிளகு அடை ரெடி. மிளகு அடை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.